போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவே சதறி போச்சு, பதறி போச்சு. அவ்வளவே அவ்வளவுதான் ப்ரோ, ஒண்ணுமே இல்ல. சீன் அவ்வளவே. இப்ப நாங்க திரும்ப சிவாங்க போறோம், போய் கேம்பா குடிச்சாதான் கரெக்டா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். பேசும்போதெல்லாம் தொண்டர்கள், தொண்டனுங்கிற வார்த்தை இந்த கட்சியில் கிடையாது, இங்கே தலைவன் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சீமான்கிறவன் இருப்பாம போயிடுவான். தனி மனிதனை தலைமையே இருக்கிற முறையை ஒழிக்கணும். உயர்ந்த தத்துவத்தை தலைமையே இருக்கிறத கற்றுக்கணும். ஏன்னா லீ குவான் யூ இல்லை, அதே சிங்கப்பூர் தான். ஏன்னா அவன் வச்ச கட்டமைப்பு தத்துவம் இருக்கு. சேகுவாரா சொல்றான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவனுடைய செயல்பாடும் மரணித்து போவதில்லை. அது இருக்குது, அப்ப அது வழி நடத்தும். அதுதான் அப்படி. இப்ப என் தலைவன் என்னோட இல்லை, ஆனால் முன்வைத்த தத்துவம் நம்மோடு இருக்கு, வழி நடத்துது. இது நம்ம ஒண்ணும் இல்லையே, பலாயிரம் ஆண்டுகளா நமக்கு தத்துவங்கள் தான் இருக்குது, கருத்து இருக்குது, அறிவு செல்வம் இருக்குது. அது செயல்படுத்த ஆள் இல்லை.